இன்னுமா? அட நீ ஒண்ணு 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். அங்க பாத்தியா என்ன ராமலிங்கம் இங்க அலைஞ்சிட்டு இருக்கான்? ராமலிங்கம், என்னப்பா உன் ஒய்ஃபுக்கு பிரசவட்டையா? நீ பாட்டுக்கு இங்க அலைஞ்சிட்டு இருக்கிற? என்னப்பா நான் பாட்டுக்கு கேட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்கிற? உனக்கு என்னப்பா கவலை? பங்களா இருக்குது, கார் இருக்குது, ஃபேக்டரி இருக்குது, பேங்க்ல பணம் இருக்குது, இவ்வளவு இருந்தும் என்ன பிரயோஜனம்? ரமணாதன், என் வயசான காலத்துல என்ன ஆதரிக்கவும் காப்பாற்றவும் ஒரு ஆண் குழந்தை இல்லையப்பா. ராமலிங்கம், மனுஷன் எப்பவுமே இருக்கிறத வச்சு திருப்தி படவே மாட்டான். இல்லாத ஒன்ன நினைச்சுதான் ஏங்கிட்டே இருப்பான். சில பேருக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தம், சில பேருக்கு பூரா ஆண் குழந்தையா பிறந்து ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு வருத்தம். உனக்கு பூரா பெண் குழந்தையா பிறந்து ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்னு வருத்தம். ஏன்னு வயசான காலத்துல பொம்பளை புள்ள காப்பாத்தாதா, ஆம்பளை புள்ளதான் காப்பாத்தும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா எங்க கதையை கேளுங்க. அபிராமி அருளால நீங்க நல்லா இருக்கணும். சுந்தரம், இந்தப்பா தமிழ் வருஷ பிறப்புக்காக இந்த செயினை உனக்காகவே வாங்கி வந்தேன், போட்டுக்க. என்ன போனா நல்ல நாள் அதுமா இப்படி கோச்சுக்கிறீங்க? உனக்கு இந்த செயின் தானே வேணும், இந்த போட்டு. வேண்டாண்ணா, நான் இந்த தங்க நகைக்காக ஆசைப்படல. அப்பா என்ன வெறுக்கிறாருங்கிற ஆதங்கம்தான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? நல்ல நாள் அதுவுமா, அப்பா உனக்கு மட்டும்தானே செயின் கொடுத்தாரு. உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தர நான் இருக்கிறப்போ நீ ஏன் கவலைப்படுற? இந்த செயின் போட்டுக்கோ. அப்பா உனக்குன்னு போட்டத நீ எனக்கு தர வேண்டாம். இதனால நீ முகம் வாடுறத என்னால தாங்க முடியலமா. தங்கன்னு உனக்கு என் மேல இருக்கிற பாசம் மகளுன்னு அப்பாவுக்கு இல்லையே. என் பேருக்கு முன்னால அப்பா வெறும் இன்ச்சில மட்டும் தானே இருக்காரு. என்னங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? சுந்தரத்துக்கு மட்டும் செயினை கொடுத்துட்டு பக்கத்திலே நின்று இருந்த புவனாக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்னங்க அர்த்தம்? இத போய் நீ ஏன் இப்படி பெருசுப்படுத்துற? அப்புறம் என்ன, நீங்க செய்யறது என்னாலே பொறுத்துக்க முடியல. பாவம், அந்த சின்ன பொண்ணு மனசுக்கு என்ன பாடுபடும்? ஏங்க, 2 பேரும் நம்ம பிள்ளைங்க தானே, அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே பாரபட்சம் காட்டுறது எனக்கு சரியா படலைங்க. இத பாரு ராஜலட்சுமி, நீ என்ன வேண்டாலும் சொல்லு, பெண்ணா பிறந்தவளுக்கு 1000 செஞ்சாலும் நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போறவதானே. ஆனா ஆம்பளை பிள்ளை அப்படி இல்ல பாரு. அதுக்காக கடைசி காலத்துல நம்ம கை கால் ஓயிறப்போ நமக்கு கஞ்சி ஊத்த போறது ஆம்பளை பிள்ளையாதான் இருக்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளை இல்ல. ஒரு தாய் வைத்த பிள்ளைகளை இப்படி தராசில வச்சு நிறுத்து. இது காப்பாத்தும் அது காப்பாத்தாதுன்னு லாப நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு நாம வியாபாரி இல்லைங்க, பிள்ளைய பெத்தவங்க. பெத்தவளாச்சே துடிப்பு இருக்குத்தான் செய்யும். இந்த பாரு, வாழ்க்கையில பாதி தூரம் வர்றவ பொண்ணு, ஆயுஷ்புராவும் நம்மோட துணையா வரப்போறது நம்ம மகன்தாங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. காலங்காத்தால கோயில் குளத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆஹா, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சா. கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் உன்னோட. கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் உன்னோட. சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி, வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி.
சின்ன கரு பன்னீரா சேர்ந்து கடி கொஞ்சம் ஒதுங்கு அப்படியே ஒதுங்கு நான் தனியா பேசணும் ஒன்னோட இத பாரு என்ன வாங்கி வந்திருக்கேன் உனக்கு என் கையில என்ன இருக்கு பாரு மல்லிய பூவே வாங்கி வந்திருக்கேன் உனக்கு கடையா அலைஞ்சு வந்தேன்டி ஆசையோடம்மா வச்சு விடவா அடி மதுர கடை சொந்தமே நெருங்கி நில்லேண்டி வசந்த காலம் வந்துருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி செல்லம்மா வசந்த காலம் வந்துருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி 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 கொஞ்சம் ஒதுங்க அடமுள்ள கொஞ்சம் ஒதுங்க மந்தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமல்லி கொஞ்சம் தாடி ஆனா சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடை கொஞ்சம் ஒதுங்கு ஐயா ஒதுங்கு நான் தனியா பேசணும் உன்னோட செங்கரும்பாட்டம் சின்ன பொண்ணு நீ மறைஞ்சு நின்று சிரிக்கையிலே மயங்கி விட்டேண்டி ஆசை மச்சான்னா ஆசை வச்சேண்டி மொழிக்கு மொழி தேனடைச்சி எனக்கு தாயேண்டி செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி செல்லம்மா செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி ஒதுங்கு ஐயா ஒதுங்கு நான் தனியா பேசணும் உன்னோடனா ஆற்றுக்குள்ளே நாம் ஊற்றெடுப்போமா உடம்பு மட்டும் நினையும் படி குளிச்சிடலாண்டி உடம்பு சூடு குறையும் மனசு கூட நிறையும் எம்மாமே பொண்ணு வாடி புள்ளே அணைச்சிக்கிறேன் எனக்கும் காதல் வந்துருச்சு அடி செல்லம்மா ஆசையோட கிட்ட வாடி எனக்கும் காதல் வந்துருச்சு அடி செல்லம்மா ஆசையோட கிட்ட வாடி கொஞ்சம் ஒதுங்கு கொஞ்சம் ஒதுங்க ஐயோ கொஞ்சம் ஒதுங்கு நான் தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமல்லி கொஞ்சம் தாடி சின்ன சிட்டு வாடி சுகமல்லி கொஞ்சம் தாடி சின்ன கரு பன்னீரா சேர்ந்து கடி கொஞ்சம் 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 ஒதுங்கு நான் தனியா பேசணும் உன்னோட 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 இந்த இடத்திலே கனவா கல்யாண புரோக்கர் எங்க அப்பன் கையில இருக்கும் போது எனக்கு என்ன கவலை எங்க அப்பன் கிட்ட சொல்லி இந்த பொண்ணையை நான் செட்டப் பண்றேன் சுந்தரம் நீ ஒண்ணும் செலவுக்கு எடுத்துக்கலையா எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துட்டிய எனக்கு என்னப்பா செலவு அப்பப்ப தேவைப்பட்டா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் இந்தாப்பா உனக்கு ஏதாவது செலவு இருக்கும் வச்சுக்க சரிப்பா புள்ள என்கிட்ட கொடுத்தா நான் உன்கிட்ட கொடுக்குறேன் இந்தா. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒண்ணுதான் நம்ம கடமை பையன் இருக்கா நமக்கு என்ன கவலை எல்லாம் அவன் பாத்துக்குவான் ஆமா உன் மூத்த மகன் என்ன பண்றா அந்த எழுத்துலேன்னு பேசுற ஏன் என்னாச்சு அவன் வேலை பாக்குற ஆபீஸ்ல தினமும் கூட்ட வருவா ஒருத்தி உங்களை கூட்டிக்கிட்டு வந்து குடும்பமே நடத்துறான் பரவாயில்லையே அப்ப தினமும் வீட்டை பரவாயில்ல கூட்டி பெருக்கிறவான்னு சொல்லு கூட்டம் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறான் நீயாவது உன் மகன் விஷயத்துல கவனமா இரு விட்டுருவனா என் மகன் ராமநாதன் இருக்கானே தங்க கம்பி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டானே என்னடா அப்பா என்ன முக்கியமான வேலையா இருக்காரு என்ன பெற்றதுக்கு பிறகு அப்பாவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை டேய் அவரை உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரா எனக்கு தாரா இல்ல நீங்க அடிக்கடி அப்பா பார்த்து சிரிக்காத மேல அப்பா 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 அப்பா
ஆளை காண ஆட்டுற சத்தம் கேக்குது. அடச்சே, அம்மா அங்க ஒரு அம்மா இங்க ஒரு அம்மாவா? அப்பா எப்ப சின்ன வீடு செட்டப் பண்ணாரு? சித்தி யாரு? அடச்சே, நீயாப்பா? ஏப்பா நீ ஒரு ஆம்பளை தானே, நீயே இதெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க? நான் இதை ஆட்டலைன்னா உங்க அம்மா என்ன ஆட்டிடுவா. ஆமா, நீ ஒழுங்கா சம்பாதிச்சு பணத்தை கொண்டாந்து அம்மா கையில கொடுத்திருந்தா இந்த வேலையெல்லாம் ஒண்ணு செய்ய சொல்லுமா? என்னடா செய்யறது? வர வர கல்யாண புரோக்கர் தொழிலே நடக்கல. அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான். என்ன பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு அருமையான சான்ஸ் தர்றேன். தாடா பாத்தியா? ஆஹா, மூக்கு மொழி லட்சணமா இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. பாண்டி பஜார் பழக்கடைக்கார மகன் ஃபாரின் போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா 5000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். பழக்கடையா? பழம் இல்லாமலே முகத்துல ஜூஸ் புரிஞ்சிருக்காமா. இந்த பொண்ணு மேல நான் உசிரியே வச்சிருக்கிறேன். எனக்கு நீ இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்டா கல்யாணம் அவசரப்படுற? என் அவசரம் எனக்கு தெரியும். நீ எப்படி அவசரப்பட்டன்னு எனக்கு தெரியாதா? நான் அப்ப அவசரப்பட்டேன், இப்ப அவசரப்படுறேனா? இப்ப அவசரப்பட என்ன இருக்கு? சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன சம்மதிக்க மாட்டியா? எனக்கு வர்ற கோபத்துக்கு அம்மி கொலைவை எடுத்து ஒரே போடு நிறுத்திக்கினே. வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயில் முன்னாடி தேங்காய் உடையிற மாதிரி 2ஆ உடைஞ்சிரு. ஆமா, மரியாதை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு. டேய், பழக்கடைக்கார மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா 5000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னடா கிடைக்கும்? பேரன் கிடப்பானே, நீ கொஞ்சலாமே ஓசி இல்ல. ஆமா, உன்ன கொஞ்சமே ஒரு புண்ணியம் இல்ல, உன் மகனை வேற கொஞ்சணுமா? இந்த பாருடா, அப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கமிஷன் தாடா. ஏயா, நீ எல்லாம் ஒரு அத்தை. பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கே கமிஷன் கேக்குற. சரி விடு, 500 ரூபாய் தருவேன். இந்த டோக்கன் அட்வான்ஸ் 10 ரூபாய். 10 ரூபாயா? கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு அன்னையில இருந்து டிஜிபி தவணை முறையில டெய்லி 1 ரூபாய் வாங்கிக்கோ. டேய், ரூபாய் 500 ஆச்சே. 300 நாள்லயே ஒரு குழந்தைய பெத்துக்குவே. பாக்கி பேர் வைக்கிறதுக்கு பேலன்ஸ் வாங்கிக்கப்பா. நீ போய் அம்மாவை சமாதானப்படுத்து. நான் உடம்ப தேத்தணும். உடம்ப தேத்துறியா? நான் அப்ப ஆட்டி விட்டு வந்த மாவ நீ ஆட்டு. என்ன ஊதிக்கிட்டு இருக்க? உடம்ப பாக்கல தெரியல. இது வரைக்கும் நீ சொன்ன எந்த வேலையான அரையும் குறையமா செஞ்சிருக்கேன். உனக்கு திருப்தி படுற வரைக்கும் விட மாட்டிய. நீ திருப்தியா பண்ணதாலும் அப்படியே நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாவு ஆட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கு மாவுது. இனிமே வேற ஆளை பாத்துக்கோ. என்னது? மாவாட்டமும் துணி வைக்கும் நான் வேற ஆளை போடவா? என்ன உணர்றீங்க? பின்ன என்ன, ராமநாதனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர்ற பொண்ணு வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறோம்ல. ராமநாதன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவன் அவசரம் அவனுக்கு தான் தெரியும். இங்க பாரு, நான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அதையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இந்த பாருங்க, உங்க தொழிலே வெளியே வச்சுக்குங்க, வீட்டுக்குள்ள வேண்டாம். ஐயோ, அந்த பொண்ணோட ஜாதகம் நம்ம வயலுக்கு சாதகமாவே இருக்கு. இங்க பாரு, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி தகன்னு நின்னுது. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க எனக்கு தெரியுங்க. அடுப்பு எரியல, இப்ப ஊதுங்க. ஊதி ஊதிதான் உடம்பு இப்படி இருக்க. ஊதுறேன். பொண்ணு என்னமோ அழகாத்தான் இருக்கா. குணம் எப்படியோ. ஏய் கல்பனா, எங்கே நீ மட்டும் தனியா வர்ற? உங்க வீட்டுக்கார் வரலையா? இல்ல. ஏன்? கண்ணறிஞ்ச கணவன் கிடைச்சா மட்டும் போதுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேளா கொட்டுற மாமியார் கிட்ட இனிமே என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. புகுந்த வீட்டுல 1000 தான் நடந்தாலும் அது பிறந்த வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கிறது தான் ஒரு பெண்ணோட கடமை. அதுக்காக என் மாமியார் கிட்ட பயந்து சாகணும்னு சொல்றியா? பயப்படணும்னு சொல்லல, பயபக்தியோட நடந்துக்கணும்னு தான் சொல்றேன். அது என்னால முடியாது. உன்னை பெத்தவங்க நீ புருஷனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதா நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறப்போ நீ இப்படி வந்து நின்னா அவங்க மனசு என்ன பாடுபடும்? என்னதான் பண்ண சொல்ற? புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றதுல கிடைக்கிற கௌரவம் பிரிஞ்சு வாழ்றதுல கிடைக்கிறது இல்ல. பெத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறத விட புகுந்த வீட்டுல கண்ணறிஞ்ச மருமகளா நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன மன்னிச்சிட்டு போன. என் அத்தை ஆத்திரத்துல பேசுனத பெருசா நினைச்சு என் வாழ்க்கையே பாழாக்க இருந்தேன். இந்த குளத்துல எங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நான் வரேன். சரி. மாமியார் மிச்சிய மருமகளாத்தான் இருப்பா போல இருக்கே. ஏமா, ராஜலட்சுமி அம்மா அப்படிதானே? ஆமாங்க. வாங்க. அம்மா அப்பா கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? இப்ப வந்துடுவாங்க. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க வேண்டியவங்கதான். போற வழிதானே, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். இருங்க, காஃபி கொண்டாடுறேன். வேண்டாமா,
வீட்டுல இருந்து வரும்போது என் வீட்டுக்காரு கையால காபி சாப்பிட்டு தான் வந்தேன். வீட்டுக்கார கையினாலயா? இது வந்துமா வேலைக்காரமான்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டேமா. இந்த மாப்பு தலை நிறைய வச்சுக்க. எதுக்குமா இவ்வளவு பூ? இதையும் வச்சுக்கம்மா. கனகாம்பரம் சீக்கிரத்துல வாடாது. ஈரத்துணியில் சுத்தி வச்சா நாளைக்கு வச்சுக்கலாமே. சரி, கிழிச்சு போட்டு வச்சிருக்க. வேஷ்டியோ சேலையோ கிழிஞ்சு போச்சுன்னா ஸ்கிரீன் தச்சு போட்டுடுவேன். ஸ்கிரீனும் கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அது தலகாணி வரைய தச்சுடுவேன். தலகாணி வரை கிழிஞ்சாதான் கீழே போடுவ போல இருக்கு. ஆஹா, அதையும் விட மாட்டேன். சமயக்கட்டுக்கு கருத்துலயே வச்சுக்குவேன். சரிம்மா, நேரமாச்சு, நான் வரட்டுமா? இருங்க, அம்மா வந்ததுக்கு அப்புறம் போலாம். இன்னொரு தடவை வர்றேம்மா. கொஞ்சம் இருங்க. குங்குமம் வச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, நான் இன்னொரு தடவை வரேன். போயிட்டு வாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு அக்கடான்னு இருந்தா என்ன அர்த்தம்? பெரிய ₹1,00,000 கொடுத்துட்டாரு. தவணை முறையில கொடுத்த எல்லாம் லேட்டா தான் நடக்கும். லேட்டாவா? நான் இப்பவே புரோக்கர் ராமசாமியை பார்த்து ஏற்பாடு பண்ணி நாளைக்கு இங்க முதலில் நடக்குதா ஏற்பாடு. அவன் என் துணி எழுதிடா. அவன் நீ போலாமா? அப்ப நான் சொன்ன வழக்கத்துக்கு போ. டேய் பொருடா, உம்மா வளர்க்கண்டா. போனவ தூது போனவ அதுக்குள்ள ஏன்டா அவசரப்புற புழுவா துடிக்கிறேன்? புழுவா துடிக்கிறேன். ஏன் வைக்கிறேன் எனக்கு தெரியும். உம்மா வர்றாடா, பார்த்து கேட்டு சொல்லு. ருக்குமணி, போன காரியம் என்ன ஆச்சு? என் மருமக கிளி மாதிரி இருக்கா, சிட்டுக்குருவி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கா, நான் மாதிரி துள்ளி துள்ளி வரா, பசு மாதிரி தாதுவா இருக்கா. எனக்கு ஏற்ற மருமக. பொறுமையில எருமை மாதிரி இருந்தா சரி, அப்பதான் உங்ககிட்ட காலம் சொல்ல முடியும். என்ன சொல்ல? நானும் வார்த்தை சொல்றேன். ஆமா, ராமநாதன் ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. அவன்கிட்ட எதுக்கு கேட்கறான்? பொண்ணு கருத்துல அவனா தாலி கட்ட போறேன். நான் சொன்ன பொண்ணு கருத்துல அவன் தாலியை கட்டி ஆகணும். அது நடக்காது. நீ சொல்றதுல ஆமாஞ்சாமி போடுறதுக்கு நான் ஒன்னும் அப்பா இல்ல, உன் புள்ள. முடிவு முடிவு வட்டிவுன்னு ஒரு பொண்ணை காதல் பண்றேன். வாழ்ந்தா அவளோட நான் வாழ்றேன். இல்லாட்டி காலமெல்லாம் கண்ணியா சி கணேசனா கண்ட மரத்தடியில உட்கார்ந்து என் காலத்தை கழிச்சிருவேன். அவசரப்படாதடா மகனே. தந்தையே, இது ஆழ்ந்த சிந்தித்த முடிவு, மாறவே மாறாது. புவனாவை தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வரப்போறாங்க நான் பாக்குறேன். இங்க பாரு, உன் மகன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. கவலையை விடு மகனே, நீ வேட்டி விட அவசராத. டேய் 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 டேய், எப்படியாவது அந்த பொண்ணை கட்டிக்கடா, கட்டிக்கடா. முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளடே. என்னடா? தாய் சொல்ல கட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா நாளைக்கு மாமியார் மருமக சண்டை வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. பின்ன என்ன, நாளத்தை கட்டிட வேண்டியதானே. கொஞ்சம் தள்ளி உட்கார. அம்மா கொஞ்சம் நெருங்க, சார் கொஞ்சம் நெருங்க, அம்மா கொஞ்சம் நெருங்க, சார் கொஞ்சம் நெருங்க. இந்தாப்பா, இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவுதான் நெருங்க முடியும். எங்களுக்கு வெக்கமா இருக்கும்ல. இப்ப வைக்கப்பட்டா வாழ்க்கை எப்படி சார் அனுபவிக்கிறது? அப்ப வெக்கங்கட்ட வாழ்க்கை தான் வாழணுங்கிறியா? நாங்க சமாளிச்சுக்கிறோம். சரி, தலையில இருக்க பூவாத எடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கொஞ்சம் விட்டா மத்தவன் காதல வச்சிருவான். நீ எடு. இந்நேரத்துல என்ன உண்டியல் கைமாளையிற? என்ன சாமியாரா போறியா? நான் சாமியாரா போறடா. உன்னை சம்சாரி ஆக்கணும் பாரு, அது கமிஷனை போடு. என்ன செய்வ? என்ன சொன்னேன்? என்ன செய்வனா? ஒன்னும் செய்ய மாட்டேன். அதானே, இப்பவே கீழே போய் என் பையனுக்கு உடம்புக்கு முடியல, பெண்ணை மேல அனுப்பாதீங்க, சாந்தி முகூர்த்தத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் டாப்பு போட்டா நில்லுப்பா நில்லுப்பா. 25 வருஷமா ஏங்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. கசம்சா பண்ணி காரியத்தை கெடுத்துறாரப்பா. குடுறா குடு. இந்தா நானே போட்டுக்கிறேன். போ. இன்னைக்குன்னு உன்னை விட்டு பிரிய மனசு வரல. ஏண்டா ஏண்டாவா? என் கருத்தை அழுக்காங்க. போங்கப்பா. பாசம் கிராஸ் ஆகுதுடா. இடம் தெரியாம கிராஸ் பண்ணிருக்கோம். உனக்கு மரியாதை தெரியாது. இப்போ நிக்காத. எனக்கு காதலிக்கும்.
பாத்தியா உன்னை பார்த்து அவசரத்துல கதவை சாப்பிட்டு விட்டேன். நட்ட வரை எட்டி எட்டி பார்ப்போம். யாருக்கு வச்சிருக்க? ஆமா டீ கொண்டாந்து கூடாதா? ராவெல்லாம் ஊற்ற வேண்டியிருக்குது. பாலை கொண்டாந்து வச்சு சரியா பாதி பால் மிச்சம் வச்சிருக்கேன். முதலிரவுல புருஷன் சாப்பிட்ட மிச்ச பாலை பொண்டாட்டி சாப்பிடுறத நான் நிறைய சினிமாலதான் பாத்துருக்கிறேன். மற்றது எதுவும் எனக்கு தெரியாது, எல்லாம் நீதான் பாத்துக்கணும். நம்ம புவனா, நம்ம அவனுக்கே புவனான்னு பேர் வச்சாங்க. புவனா ஒரு கேள்விக்கு பல ரிலீசனுக்கு பிறந்தீங்க. ஐயோ ஐயோ புன்னகையே புன்னகை. பாலச்சந்தர் சார் எடுத்த புன்னகை மாதிரியே இருக்குது. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பிடு, குடிக்கிற என்ன கொடுத்துரு. ஆமா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. பிடிக்கலையா? பாலை குடி. ஏன் பிடிக்கல? என்ன கேள்வி இது? பிடிக்கலன்னா உங்களுக்கு நான் கழுத்த நீட்டுவேனா? ஆமா, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலம் நின்னுங்களாமே. உன்னை முதல்ல பார்த்ததுல இருந்து உன்னைத்தான் கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன எங்க பாத்தீங்க? கோயில் வாசல்ல பார்த்தேன், குளக்கரையில பார்த்தேன். மற்ற பொண்ணுகளை எல்லாம் கண்ட இடத்துல பார்க்கல, உன்னை 2 இடத்துலதான் பார்த்தேன். நீ தான் முழுசா பார்க்க போறேன். சின்னமா தட்டு, அதுவும் மெல்லமா தட்டு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஷயம் பேசுற நேரமாவது முதலீடு உண்டு. சொல்றது கேளுங்க. இவ்வளவு நாளா நீங்க அப்பாவே இருந்திருக்கீங்க. பாவியாட்டம் இருக்கக்கூடாது, அப்பாவியா இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நீ மனசு வச்சா அப்பாவாவே ஆயிரலாம். பயமா டான்ஸ் இருக்கா? ஆமா, அருமையான ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம். நாம போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ரொம்ப தேங்க்ஸ். கேஷியர் கிட்ட பணம் வாங்கிட்டேன், நான் வரேன். சரிம்மா, நாளைக்கு நைட் டான்ஸ் இருக்கு. சரி, நான் வரேன் சார். மேனேஜர் ஆள் யாரு? புதுசா இருக்க. புது டான்சர். ஓஹோ, நீங்க 6 மாசமா ஹோட்டலுக்கு வராம இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல? தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. சாந்தின்னு பேரு. அருமையான டான்சர். பாக்கறதுக்கு எடுப்பாத்தான் இருக்கா. சிக்குமா? மத்தவங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் கண்டிஷன் பேர் வழி. என்ன பேரம் பேசுவா? எல்லாரும் 500னா இவ 1000 கேப்பா. முயற்சி பண்ண என் மனசாந்திக்கு இந்த சாந்திய. கஸ்டமர் ஆசைப்படுறீங்க, பேசி பாப்போம். சாயந்திரமா அவ வீட்டுக்கு போவோம். 2 பெரிய புள்ளி கஞ்சாடியிலேயே காசா கொட்டுவாரு. நீ மட்டும் சரின்னு சொன்னா அடுத்த மாசமே பிளாட் வாங்கி கொடுத்துறோம் போயிடலாம். சூடா என்ன சாப்பிடுறீங்க? சூடா ஏன், கூலாவே கொடுங்க. அப்படியா? அம்மா சீக்கிரம் கொண்டாமா. இருடி, ஈர வழக்கமாத்தோட வரேன். எங்கடா வந்தீங்க சோதா பசங்களா? ஆஹா, புதுசா பிளாட் வாங்கி தரீங்களா? ஊர்ல இருக்க பொம்பளைங்க உங்க பொண்டாட்டி நினைப்பாடா? இன்னொரு தடவை இங்க வந்து நின்னீங்க, தானிய கரைச்சு முச்சாந்திக்கு நிக்க வச்சு ஊத்துவேன். போங்கடா வழி. சோதி, எங்களை அவமானப்படுத்திட்டு இல்ல, பதிலுக்கு ஒண்ணு. போங்கடா. வயிற்று பழப்புக்கு டான்ஸ் ஆடினா வப்பாட்டியா வாடி நான் கூப்பிடுறீங்க. ஈன பிறவீங்களா? சாந்தி, 302 முதலாளி இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் யாரோ கொச்சின்ல புதுசா ஹோட்டல் ஓபன் பண்றாரா? அங்க டான்ஸ் ஆற விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? உன்னை வர சொன்னாரு. 302வா? எஸ். சரி. சக்சஸ். இப்போ போலீஸ்க்கு போன் பண்றேன். என் கட்சிக்கார சாந்தி ஒரு கேரளா டான்சர் தான், ஆனா நிரபராதி. தீயர் தொழில வச்சு யாரையும் தப்பு பண்றவங்க சொல்ல முடியாது. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட சாந்தி பிரபலமான புள்ளி. முன்பின் தெரியாதவங்க போன் பண்ணினா ரூமுக்கு ஏன் போகணும்? நல்ல குடும்ப பொண்ணா இருந்தா போவாளா? 4 சுபத்துக்குள்ள அவ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு சம்பவங்கள் சாட்சிகள் இருக்கா? இல்லையே. கேபரே டான்சருங்கிற போர்வையில தவறான செயல ஈடுபடுறவங்கிறத தெளிவா சாட்சியங்களோட நிரூபிச்சாச்சு. மேன்மைக்குரிய கோட்டார் அவர்கள் தக்க தண்டனை விதித்து நியாயம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேனேஜர், நம்ம சாந்தியை பத்தி முன்கூட்டியே திட்டமிட்டு உருவாக்குன சதியெல்லாம் கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படி? இனிமே இவ பேரு பேரு தான். என்னவோ பத்தினி போல தப்பே பண்ணாத மாதிரி ஆவுனா அந்த சாந்தி இப்போ ஊரறிய பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு பட்டம் கட்டியாச்சு. அம்மா அம்மா, யாரு? வாங்க வக்கீல் சார், வாங்க. வீடு தெரியாம வழித்தாடி வந்துட்டீங்களா, இல்ல என் பொண்ணுக்கு கட்டிய பட்டத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு கஸ்டமரா வந்திருக்கீங்களா? ஏயா, நீ அக்கா தங்கச்சோட பிறந்தவன் தானே, ஒரு தாய் வயிற்று புள்ள தானே. நாக்கு கூசாம அநியாயமா என் பொண்ணு பேர்ல பழிய சுமத்தி அபராதம் கட்ட வச்சிட்டியே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஆமா, கேஸ் ஆர்கியூ பண்ணி முடிஞ்ச பிறகுதான் எனக்கே உண்மை புரிஞ்சது. மனித சாட்சியை வச்சு ஜெயிச்சேன், ஆனா மனசாட்சிக்கு முன்னால தோத்துட்டேன். மன்னிப்பு கேட்கதான் இங்க வந்தேன். மன்னிப்பு கேக்குறதுனால இழந்த மானத்தை மீட்டுக்க முடியுமா? குத்துன பச்சையும் கட்டின பட்டமும் நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் கூடத்தான் இருக்கும். தெரியுமா வக்கீல் சார்? நடந்த நிகழ்ச்சியால வெளியில நடமாட முடியாம நீங்க தலை குனிஞ்சிட்டீங்க. அதுக்கு பிராயச்சித்தமா நடத்த கெட்டவரும் நீ முத்திர குத்துறதுக்கு அப்புறம் என்ன பிராயச்சித்தம் செய்ய போற? மனத்தோட வாழ்ந்த வாழ்க்கையில மண்ண வாரி போட்டுட்டியே. இனிமே யார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. வாழ வேண்டிய வயசுல உங்க வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். மறக்காம சம்மதம் சொல்லுங்க. அவனை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் என் பேச்சை தட்டவே மாட்டான். கட்டுறா தாலின்னா மறுக்காம கட்டுவான். நான் சொன்ன போதும். என் மகனை பொறுத்த வரையில நான் ஒரு பெருமைப்பட வேண்டிய தகப்பன். அதோ சுந்தரமே வந்துட்டானே. சுந்தரம், யாருப்பா இவங்க? இவ பேரு சாந்தி. இவதான் நான் மனைவியா ஏத்துக்க போறேன். என்னப்பா சொல்ற நீ? ஆமாமா, நான் இவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். யாரை கேட்டு வாக்கு? திடீர்னு இப்படி வந்து நின்னா உங்களுக்கு என்ன முடிவு சொல்றது? நீங்க என்ன முடிவு சொல்றது? அதான் பையன் பொண்ணோட வந்திருக்கானே, உள்ள கூட்டிட்டு போய் ஆகியம் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பையனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினீங்களே, நல்ல கௌரவமான குடும்பம். வாங்க போலாம். தலை நிமிர்ந்து நடந்த என்ன 4 பேருக்கு முன்னால தலை குனை வைக்கிறதுக்கு தான் நாள் பாத்துக்கிட்டு இருந்தியா? நடந்ததை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. நீ சொல்றத கேட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு இது கோர்ட் இல்லப்பா, குடும்பம். ஏன்னா இத பத்தி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிருக்க கூடாது. என் மனசுக்கு சரின்னு பட்டது. நீங்க வேதனைப்படுறீங்கிறதுக்காக நான் என் முடிவை மாத்திக்கிறதா? எங்க வேதனை விட யாரோ ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா உனக்கு முக்கியமா போச்சா? இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குடி தோண்டி புதைச்சிட்டியேடா. அதுக்கப்புறம் நீ ஏண்டா இங்க வந்த? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நீதான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டிய. சுந்தரம், நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்காப்பா. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன்னா? நானா போறேன்னு சொல்லலமா, போக சொன்னாதான் போறேங்க. நீங்க வாங்க. வாங்க. ஏங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே கவலைப்படுறதுனால நடந்ததை மாத்த முடியுமா என்ன? எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு ராஜலட்சுமி. சுந்தரம் தொட்டில தூங்கினதை விட என் தோல்ல தாண்டி அதிகமா தூங்கிருக்கான். என் நெஞ்சில மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டான் பாத்தியா? வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் பெத்தவங்க காலை சுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க கல்யாண விஷயத்துல மட்டும் பெத்தவங்க காலையே வாரி விட்டுடுறாங்க. கை கால் ஓயிற காலத்துல கஞ்சி ஊத்துறது ஆம்பளை பிள்ளைதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கை கால் நல்லா இருக்கும்போதே இப்படி மனசுடைய பண்ணிட்டானே.
திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வேதனை தாங்க மிஞ்சும். ஊரே பார்த்து அதிசயப்படுற அளவுக்கு அவன் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஊரே பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு அவன் நடத்துக்கிட்டானே. இப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கமா. சரிம்மா. மாப்பிள்ள மனசு போனாம நடக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவர் மனசுல எப்பவும் நீ நிறைஞ்சிருக்கணும். என்ன இந்த வீட்டுல இனிமே ஒன்ன கேட்டுதான் எதுவுமே நடக்கணுங்கிற சூழ்நிலைய நீ உருவாக்கணும். ஏம்மா? ஏன் எதுக்குன்னு கேட்காதம்மா, எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். இதுவரைக்கும் பெத்தவங்களுக்கே பிள்ளையா இருந்தவர உனக்கு மட்டும் உரிமையானவரை ஆக்கிக்கிட்டாதான் நீ காலமெல்லாம் சந்தோஷமா வாழ முடியும். சரிம்மா. வேணுங்கிறது வீட்லயே கிடைச்சிட்டா ஆம்பளைங்க கவனம் வெளியே போகாது. அனுபவப்பட்டவ சொல்றேன், கேட்டுக்க. சரிம்மா. இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் நீ சரி சரின்னு தலையாட்டுற மாதிரி நீ சொன்னதுக்கெல்லாம் மாப்பிள்ள தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். சரி சரி, நேரமாச்சு, மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருப்பாரு, போமா. சரிம்மா. சாந்தி, நான் சொன்னதெல்லாம் அங்க போன உடனே மறந்துடாத. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ரொம்ப அவசரமோ? அவசரப்படலைன்னதான் தப்பு. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தீங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. வக்கீல் சார் கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உன் பார்வையில் இருக்கிற சக்தி என் பேச்சுக்கு கிடையாது. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. என்னாலதானே நீங்க உங்க அப்பா அம்மாவை பகைச்சுக்கிட்டீங்க. வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கை பிரச்சனையோட ஆரம்பமாகுது, அவ்வளவுதான். பிரச்சனைகள் அதிகமாகும் போது நீங்க என்ன கைவிட்டுட மாட்டீங்களே? என் வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை வச்சுதானே நீ அப்படி கேக்குற? ஆமா. இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்காக நான் செய்யற எந்த காரியத்தையும் நீங்க தடுக்க கூடாது. சரி சரி சரி. நான் சொல்றது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். சரி சரி சரி. இப்ப சரி சரின்னுட்டு நாளைக்கு ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டீங்களே? ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? ஏன்னா இந்த ராத்திரியோட விசேஷம் அப்படி. சாந்தி, இந்த ராத்திரி மட்டும் இல்ல, எந்த ராத்திரி ஆனாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் நான் சரி சரின்னு தான் சொல்லுவேன். அப்போ பகல்ல சொன்ன கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். நீ என்ன சாந்திப்படுத்தணும். விடுஞ்ச உடனே சின்னமா காசு ரெடியாகல. இத வந்துட்டேங்க. காலங்காத்தால பொண்டாட்டி கையால காபி சாப்பிடுறது, நைட்டு பால் சாப்பிடுறது ஒரு சுகம் இருக்கத்தான் தெரியுது. என்ன 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 சத்தம்? காலங்காத்தால உன் கையால காபி சாப்பிட்டா விளங்கும். ஏமா காபியை நீ உணர்ந்தானே? நீ காபின்னு சொல்றது நானும் வீட்டுல துள்ளி ஓடி விட்டாளா? ஏன் இன்னும் நிக்கிற? பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வை, துண்டு எடுத்து வை, சோப்பு எடுத்து வை, உடம்பு தேய்க்கிறதுக்கு தேங்காய் நாள் எடுத்து வை. பாத்ரூம்ல தானே நான் எடுத்து வைக்கிறேன். இப்ப அவன் கூட வந்தாலும் மத்த எந்த வெளியே வருவான். ஏமா உனக்கு இந்த வேலை இல்ல? இந்த வேலையெல்லாம் செய்யறது தானே இருக்கிற. ஏண்டி இருக்கிற? பாத்ரூமுக்குள்ள போய் நான் வரேன். இந்தாடி தண்ணியை வச்சுட்டு சீக்கிரமா வந்துரு. அடுப்புல வேலை இருக்கு. உங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டா போதுமே, புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சுட்டு மாமனார் மாமியார உண்டியிலே காய்ச்சிருவீங்க. என்ன பாக்குற வேலையை பாரு. ஏண்டி மூஞ்சி விட்டு எப்படி இருக்குங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வக்கீல் சார், நீங்க எங்க கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததுக்காக எங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. இந்தாங்க உங்க பீஸ் 5000 ரூபாய். ஓகே, வரேன் சார். சாந்தி, சாந்தி, என்னங்க? இந்த 5000 ரூபாய் பீரோல வச்சுக்க. சரி. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன பாக்குற? பணம் மட்டும் இடம் மாறல, குணமும் மாறிடுச்சு. பாத்தியம்மா, ஒரு பாட்டி அவர் கொடுத்துட்டு போன பணத்தை உடனே என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? கைக்கு வந்துடுச்சுங்கிற சந்தோஷத்துல மத்தத மறந்துடாத. என்னம்மா சொல்ற? ராஜலட்சுமி அம்மா இடுப்புல இருக்கிற சாவி கொத்து உன் கைக்கு வரணும். ஏமா? அடி பைத்தியம், தகப்பனை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வேகத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ங்கிற கதை உன் விஷயத்துல உண்மை ஆயிட்டா
நாளைக்கு உனக்கும் உன் புள்ள குட்டிக்கும் இப்பவே சேர்த்து வச்சாதானமா உண்டு. நீ சொல்றது நல்லதாம்மா. உனக்கு அப்பப்போ நல்லது சொல்றதுக்கு தானேம்மா நான் உன் கூடவே இருக்கேன். புவனா, புவனா, இந்த பாரு, இந்த பாட்டத்தெல்லாம் நல்ல கண்ணாடி மாதிரி பழம் கேட்டுட்டு அங்கேயே உட்காந்துறாரு. அழகு துணி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நல்ல தும்பப்பூ மாதிரி வெள்ள வெள்ளையே துவைக்கணும். சரிங்க சார். அங்கேயே உட்காந்துறாரு. இட்லிக்கு முளகாப்படி ஆயிக்கணும், நல்லா எடுத்து வை. இது அப்புறம் இன்னும் என்ன வேலை இருக்கு? ஏன் வேலை செய்யணும்னு கசக்குதா? இல்ல, சும்மா கேட்டேன். இதெல்லாம் ஒரு வேலையா? என் மாமியார் என்ன எப்படி எப்படி எல்லாம் வேலை வாங்கிருக்காங்க தெரியுமா? என்ன பேசுறத வேலைக்கு பார்த்துட்டு இருக்க? மழை மழை வேலையை பாரு. ஆமா, என்ன சமையல் செய்ய போற? கத்திரிக்காய் சாம்பார், கேரட் பொரியல். கேரட் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல். சரிங்க சார். சமையல் செஞ்சுட்டு சும்மா தான் இருக்க. அதுக்குள்ள வீடெல்லாம் நல்லா சுத்தமா கழுவு. ஆகட்டும். இந்த மாதிரி துவத்து துணியெல்லாம் காமிச்சிருக்கோம். நல்லா அழகா அயன் பண்ணி பீரோக்குள்ள வை. துணிய பொறுக்கிறாரே. கவனமா செய்யறது. அப்பா, உன் கூட பேசி பேசி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாரு, இதெல்லாம் நல்லா தேய்ச்சி வை. எந்த முறைக்கிறேன் வேலையை பாரு, உட்காந்துறாரு. அப்பா, இன்னும் ஒரு மாதிரியா இருக்கிற. பரவாயில்லையே, அது கூட தெரியுது. இந்த பொம்பளைங்க யாராவே இப்படித்தான் சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்ல. சொன்னா மட்டும் உடனே மாத்திர மாதிரிதான். என்னடி நீ சொல்ல போற? நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவுல மாத்தினா சொல்ல போற? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். இந்த வயசுல விளையாடாம கம்பவுண்டர் வயசுல விளையாடுவாங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னாவது உங்களுக்கு தெரியுமா? நீ மாடா உழைக்கிற, ஆனா கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட சிரிச்சு பேசுறத எங்க அம்மா பாத்துட்டா உன் மேல புலி மாதிரி பாயிறாங்க. அவ்வளவுதானே? அவளை ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறேன்னு உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இந்த இடத்துலதான் நீ தப்பு பண்ற. இந்த மாதிரி சமயத்துல நியாயத்தையே எடுத்து சொன்னாலும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெற்றவங்களே தூக்கி இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலமெல்லாம் நான் பயந்து சாகணும்னு சொல்றீங்களா? இந்த பாரு புவனா, நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா ஒண்ணும் குடும்பக்காரி இல்ல. நான் இந்த பொண்டாட்டி தாசனா மாறி பெற்றவங்களை மறந்துடணும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. அவ்வளவுதான். எங்க அம்மா கிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம், நீ இல்லன்னா அவங்க ஆமாம்பாங்க, நீ ஆமான்னா அவங்க இல்லம்பாங்க. ஓஹோ, அப்படியா? நாளையில இருந்து நான் உங்களை எப்படி வயசு கொண்டு வரேன்னு பாருங்க. இந்த இதெல்லாம் கொண்டு போய் நல்லா அயன் பண்ணி வை. என்ன கண்ணு கலங்கிருக்கு? அது என்ன போட்டா? இந்த கன்றாவை நீங்களே பாருங்க. யார் அந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்துருக்கு? உங்க மகன் கிட்டே கேளுங்க, விளாவரியா சொல்லுவாரு. அவனுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமலா? போட்டோ தலைகாணி கடியில வச்சுக்கிட்டு ராத்திரியும் பகலும் புலம்பிட்டு இருப்பாரு. என்ன சொல்ற நீ? அவன் உங்ககிட்ட சந்தோஷமா நடந்துக்கிறது இல்லையா? அவர் எங்கிட்ட சந்தோஷமா இருந்திருந்தா இந்நேரம் நீங்க பாட்டி ஆயிருப்பீங்க. எவ்வளவு மனசுல நினைச்சுக்கிட்டுதான் என்ன கண்டாலே வெறுப்பா நடந்துக்கிறாரு. ஆஹா, இப்பதான் புரியுது. கல்யாணத்துக்கு முன்னால யாரோ வடிவுங்கிற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானே, அவதானா இவ? அடிய வடிவு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறோண்டி. வேண்டத்தை அவர் இஷ்டப்படி விட்டுடுங்க. இஷ்டப்படி விடுறதா? அவன் என்கிட்ட கஷ்டப்பட போறான் பாரு. அம்மா புவனா, நீ அவங்கிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணுமா? என்னத்தை சொல்றீங்க? வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னுக்கு அழகா டிரெஸ் பண்ணிக்கணும். இப்படி கருத்துணையை கட்டிட்டு இருக்கிறியே, உன்னை ஏறிட்டு பாப்பானா அவன்? இனிமே நீங்க சொல்றபடி செய்யறத. அவன் வரும்போது அவங்கிட்ட தாராளமா சிரிச்சு பழகு. பாமா, நான் டிரெஸ் பண்ணி விடுறேன். பா. வேண்டத்தை வீட்டை கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், நிறைய வேலை இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மழை வர நேரமாச்சு, வா பேசாம வா. என்ன சாந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? பங்கன்ல ஏதாவது அவமானப்படுத்திட்டாங்களா என்ன? மாப்பிள, நீங்க பாட்டுக்கு உங்க ஸ்நேகிதர் வீட்டு பங்கனுக்கு போன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. போன இடத்துல என்னமா இது பெரிய வக்கீல் சம்சாரம் சொல்ற, கட்டிக்க நல்ல புடவை இல்லையா, காதுல கழுத்துல போட்டுக்க நகை இல்லையா அப்படின்னு கேட்டு சாந்திய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மாப்பிள. இப்படியாவா போறேன்? ஆமா, உங்க அம்மா சாவி கொத்த இடுப்புல இருந்து இறக்கவே இல்ல, எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மருமக இல்லையே. நீங்க என்னமோ கை நிறையாதான் சம்பாதிக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? போற இடத்துல எல்லாம் உங்க பொண்டாட்டி இப்படி அவமானப்பட வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே டென்ஷன் தான். ஆமா, அம்மா எங்க? நீ பாட்டுக்கு சாவி கொத்த இடுப்புலயே வச்சுட்டு போயிட்டே, இங்க வச்சுட்டு போக வேண்டியதான்.
இந்த இடுப்புல வளர்ந்த பிள்ளையே இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் இந்த சாவி கொத்து இல்ல நான் கவலைப்பட போறேன். புவனா, புவனா. என்னங்க கூப்பிட்டீங்களா? புவனா, இன்னைக்கு நீ நானும் சேர்ந்து சினிமாவுக்கு போனோம்னு ஆசை. 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, அத்தை அனுப்ப மாட்டாங்களே. அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். ஏண்டா ஏன் அடிக்கிறவள? பின்ன இவ கெட்ட கேட்டுக்கு சினிமாவுக்கு போனோம். சினிமா குழந்தை போயிடுற குறையில. இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை சினிமா கூட்டிட்டு போ. இல்ல வீட்டு வாசப்படி மிதிக்காத. சோறு தண்ணி எதுவும் கிடையாது. அப்பா அம்மா நீங்க வரவே கூடாது. காலம் முடிச்சு போடவாமா. என்னம்மா நீ இவளை பத்தியே பேசிட்டு இருக்கிற? நீ உடம்ப பாத்துக்கம்மா. வீடு பெருக்கிறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, பத்தி தைக்கிறது யாரு? மகனே, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்டா. முதல்ல சினிமா கூட்டு போயிட்டு வரா அவளை. ஓ மகத்துக்காக நான் இவளை கூட்டிட்டு போறேன். சரி வந்து தொலை. சீக்கிரமா இப்ப மனசு மறுநாள் மாறிடும். அம்மா, சினிமா முடிஞ்சு அப்படியே பீச்சுக்கு போகணுமா? போயிட்டு வாடா. அள்ளு அம்மாடி, 1000 இருந்தாலும் ஏன் மகன் தான். பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சு சுத்தவே மாட்டான். என்ன வரும்போது மணி எடுத்துட்டு வர? என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம். மகனும் மருமகளும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. அடி சக்க முடிஞ்சு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கே இந்த தடவுங்க. சினிமாவுக்கு போனவங்க பாதிலேயே எந்திரிச்சு வந்துட போறாங்க. சின்ன எந்திரிச்சுగా நிதானமா தான் வருவாங்க. அது வரைக்கும் நாம தனியா தானே இருக்கோம். ஆமா, சரியா தான் இருக்கும். என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல யாருமே இல்ல, நாம 2 பேரும் மட்டும்தானே தனியா இருக்கோம்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு இப்போ என்ன? ஒண்ணும் தெரியாது. நான் ஒண்ணும் தெரியாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குல்ல எது? நீ இப்படி வெக்கப்பட்டு போன்னு சொன்னாலும் வான்னு தான் அர்த்தம். இது கதவை சாத்திட்டு வந்தத நிம்மதியா இருக்கும். முதுமை ஊஞ்சலாட பூக்கள். ஜன்னலையும் சாத்திருங்க. பரவாயில்லையே, அவசரத்துல ஒரு நிதானம் இருக்கு. இந்த நேரத்துல இது எதுக்குடி? அப்படி வீட்டுல நிறைய ஒட்டை இருக்கு, ஒழுங்கா அடுத்து வை. நான் காத்தாட அப்படியே தோட்டத்து பக்கம் போயிட்டு வந்துடுறேன். இதுக்காக நான் கதவை சாத்தினேன். ஆஹா, உங்களுக்கு இந்த நினைப்பு வேற இருக்கும். யோ, இழுத்து மூச்சு விட்டேன். ஒட்டையோட ஒட்டையை ஒட்டிக்கிறேன். போய போய போய. அம்மா, டிஃபன் ரெடி ஆச்சா? அவர் கோர்ட்டுக்கு போக நேரமாச்சு. ரெடி ஆயிடுச்சு. நீ போய் கூப்பிடுமா. வந்து உட்கார்ந்தாச்சா? இப்ப எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் கெட்டு போச்சுன்னு தெரியல. தினமும் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா என்னமோ நேத்துதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. மாப்பிள்ள முதல்ல சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போட்டுமேண்டாமா எடுத்து வச்சேன். வீட்டுல இருக்கிறவங்க அப்புறமா சாப்பிட்டா என்ன குடியா முழுகி போயிடும். பரவாயில்லையே, ஏதோ கொஞ்சம் ரோசம் இருக்கு போல இருக்கு. ராஜலட்சுமி, நம்ம நிலைமைய பாத்தியா? நான் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் போதும் போதும் சொல்ற வரைக்கும் நீ சமைச்சு போட்ட. ஆனா இப்போ இந்த வீட்டுல இருந்தது போதும் போதும்னு சொல்லாம சொல்றாங்க. இவனுக்கு எங்க போச்சு புத்தி? எப்படி இருந்தவன் இப்ப இப்படி ஆயிட்டானே. ஏன் இதுக்குன்னு கேட்டா வீண சண்டைதான் வரும். அத 4 பேர் வேடிக்கை பார்க்கணுமா? இதை இப்படியே விட்டுட்டா இதுவே பார்வதி அம்மாவுக்கு வாடிக்கையா போயிடும். அவனா தேடிக்கிட்ட வாழ்வு. அவன் இஷ்டப்படி வாழணும்னா நாம இப்படி கஷ்டப்பட்டுத்தான் தீரணும். குருடனுக்கு எறும்பு போறது தெரியுமா, இல்ல யானை போறதுதான் தெரியுமா? நீ ஒண்ணு தென்னையை பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீருன்னு சும்மாவா சொன்னாங்க? சரி சரி, நீ போய் குடிக்க தண்ணி கொண்டா. என்ன இது, நீ ஏன் பழற? வயசுக்கு இல்லன்னு அழலைங்க. இந்த வயசுல 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையே இல்லைன்னு போயிடுச்சு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை.
ஏன் அப்படி தினம் அப்படி கறிய தரவ? நீ குளிக்க போனேன்னா சாக்கடையில பாரு தட்டி கழுவி விட்ட மாதிரி கருப்பா தண்ணி வருது. என்னடா மாங்க மாங்க எதுக்குடா வாங்கிட்டு போற? எதுக்காக வாங்குவாங்க? புரிஞ்சுக்கிட்டா. அப்ப கமிஷனை கொடுத்துற நீதான் கமிஷன் தரணும். ஏண்டா மாங்க ஏன் சம்சாரத்துக்கு இல்ல உன் சம்சாரத்துக்கு, அதாவது அம்மாவுக்கு. இதாமா கொஞ்சம் வெளியே போட. ஏன் போட? மாங்காய் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் என்ன போடாங்க. சரி விடு, நான் கண்டுக்கல. ஏண்டி என்ன அநியாயம்? 2 வருஷமா நான் சாமியோட சாமியா இருக்கேன், உனக்கு எப்படி நீ மாங்காய் தேவைப்பட்டது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு வாங்கிட்டு சொன்னேன். போடுறது விட்டாதா? நான் எதென்னமோ நினைச்சிட்டேன். என்ன மாமியாரு மருமகனும் ஆயா உட்கார்ந்து இருக்கீங்க? நீ தான் உட்காந்துக்கிறது, நாங்க வேண்டாம். சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டிய வயசா இருக்குது. பேரந்தத்திய மடியில போட்டு கொஞ்சிற வயசு, அதுக்கு ஒரு வழி பறக்க மாட்டேங்குது. என்ன புவனா, உன் மாமா சொன்னது காதல விழுந்துச்சா? உங்கத்தே நானும் இப்படி சொல்லிட்டு இருந்தவதான். ஆனா பரதன் திருப்பதிக்குள்ள பிள்ளைய பத்து கொடுத்துட்டேன்ல, சொல்ல மறந்துட்டேன். என்ன நம்ம சுந்தரத்தோட சம்சாரம் சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு தாயாக போகுதான். அப்படியா? அது சொல்லவே இல்லையே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைய பத்துக்கு போடுங்க, வேற என்னைக்கு பாட்டி ஆக போறோம்? எங்க அழைச்சிட்டு போறீங்க? வெடி உண்டா வச்சிருக்கு. இன்னும் 1 வருஷத்துல ஒண்ணு நான் தாத்தா வாக்கல. நான் ஆம்பளை பாடி போறேன், நிரூபிக்க போறேன். எந்த இடமா இருக்குவேன் பய என்ன மாதிரி ஒரு சுறுசுறுப்பு. தாத்தா மட்டும் அவுட் இல்லடா, பாட்டியும் அவுட். காலம் போன காலத்துல விளையாட்ட பாரு. எனக்கு ஒரு ட்ரெயின் வாங்கி தாத்தா. ட்ரெயின் தானே? ஓ கட்டாயமா வாங்கி தரேன். ஆமா அந்த ட்ரெயின்ல நீ யார் யார் ஏத்திட்டு போவ? உன்னையா பாட்டிய மட்டும்தான் ஏத்திக்குவேன். அம்மாச்சி ரயில் வண்டியில ஏத்திக்கணும். மாட்டேன் போ. இந்த வீட்டுல கோழியும் சேவலும் என் கைக்குள்ள அடங்கி போச்சு. இந்த கோழி குஞ்சு மட்டும் என் கையில சிக்க மாட்டேங்குதே. பாப்பா விஜய், இந்தப்பா ஜூஸ் சாப்பிடு. ஜூஸ் எனக்கு மட்டும் தானா? தாத்தாக்கும் பாட்டிக்கு இல்லையா? விஜய் நாங்க குடிச்சிட்டோம்ப்பா, நீ குடி. குடிப்பா, சமத்தில்ல. குடி. அழகாரம்மா அப்பா மாதிரி வாய், அம்மா மாதிரி மூக்கு, எங்க அப்பா தாத்தா மாதிரி காது. ஏண்ட குழந்தை அழ விடுற? நான் தான் உன் தாத்தா. துண்ட போட்டு சத்தியம் பண்ணு. சும்மா அழுவாடா தூக்கி கூட்டு போய் உனக்கு பட்டாணி சுண்ட வாங்கிட்டா சீடை கொண்டு வாங்கிட்டு போவோம். உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? வீட்டுக்கு கூட்டு போய் மிளகா பச்சு வாங்கி கொடுவோம். அந்த மாதிரியான குழந்தைக்கு பட்டாணி வாங்கி தரையாங்க. உன் மோட்டை காட்டாதான் பயப்படுதுல. மோட்டை பார்த்தா ஆமா செம்பு பித்தளை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்ட, அது அழகிய நிறுத்த பாருங்க. சொல்ல நிறுத்துதா என்ன? யாருக்கடி கவலை இல்ல. எப்ப பொம்பளை பிள்ளை பிறந்ததோ அப்பதான் கவலை வந்துருச்சு. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு சீட்டு கலையணும், அப்புறம் காலேஜுக்கு சீட்டு கலையணும், அப்புறம் மாப்பிள்ளை தேடி அலையணும், மாப்பிள்ளை ஸ்கூட்டர் கேட்கறானோ காரு கேட்கறானோ அதுக்கு அலையணும், அப்புறம் கல்யாண சத்திரத்துக்கு அலையணும், அப்புறம் பாத்திர கண்டத்துக்கு அலையணும், அந்த கல்யாண சத்திரத்துல வடக்கட்டி இருக்குதோ இல்லையோ அதுக்கு அலையணும், அப்புறமே தலைப்புள்ள வந்து பிரசவம் தாய் வீட்டுல தான் ஒரு கட்டம் வச்சிருக்கீங்க அதுக்கு அலையணும். நான் எதை இருக்கிறேன் அப்பா அம்மா இருக்கானா? அதான் இங்கதான் இருந்தாங்க. அவங்க தனியா விடாத, எனக்கு தம்பி வந்துருவான். பாத்தியா கவனிச்சா சமயக்கட்டுல ஒரே கிளம்பல் தான். ஐயா ஐயா ஐயா, பொம்மை எனக்கு தானே. உனக்கு இல்ல, வீட்டுல வைக்கிறதுக்கு. தொடாத விஜய், உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன், வா. சாந்தி, உங்க மாமாவுக்கு 2-3 நாளா நெஞ்சு வலி, அதோட இருமல் வேற. மாமா தான் இரும்பிக்கிட்டு இருந்தாரா? சத்தம் கேட்டுச்சு. ராஜலட்சுமி, நான் இருமல் சத்தம் சாந்தி கூட கேட்டிருக்கு பத்தியா?
டாக்டர் ராம்நாத் கிட்ட உங்க மாமா கூட்டிட்டு போகணும். பணம் வேணும். அடுத்த தெருவுல தான் கார்பரேஷன் ஆஸ்பத்திரி இருக்கே, நல்லா கவனிக்கிறாங்களாம். பொடிநடையா போயிட்டு வந்துடலாமே. அடுத்த தெருவுல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. பேசாமடா. டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா காசு செலவாகுமேன்னு நான் பாக்குறேன். ராஜலட்சுமி, இன்னும் ஏன் அங்க நிக்கிற? நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறோமா வீதியில நிக்கிறோமான்னு எனக்கு தெரியலங்க. சரி வா. அம்மா அம்மா, என்ன விஜய்? எங்க மிஸ் ரிகார்ட் நோட் வாங்கணும்னு நேத்தே சொன்னாங்க. ஏ, அதை இப்பதான் சொல்றதா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. 10 ரூபாய் கொடுமா. அது சரி. நாங்க படிக்கிற காலத்துல பாத்தியாருங்க எங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்னடா அதுக்கு 10 ரூபா கொடு, இதுக்கு 10 ரூபா கொடுன்னு வசூல் பண்றதே வேலையா போச்சு. நீ கேள்வி ஆயிட்டா அது ஏன் சொல்லிட்டு வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போடா. சரி சரி, இந்தா மறக்காம ரெக்கார்ட் நோட் வாங்கிடணும். சரிம்மா, டாடா, பை பை. தாத்தா இல்ல, தாத்தா 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 இல்ல, தாத்தா 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 இல்ல, தாத்தா 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 இல்ல, தாத்தா இந்தாங்க தாத்தா. விஜய், நீ ஸ்கூலுக்கு போலியா? இதோ போறேன். இந்தாங்க ரூபா. எதுக்குப்பா? நீங்க டாக்டர்கிட்ட போறதுக்கு. உனக்கு ஏதுப்பா இந்த பணம்? ரிகார்ட் நோட் வாங்கணும்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன், கொடுத்தாங்க. பொய் சொல்லி பணம் கேட்கறது தப்பில்ல. அம்மா நீங்க கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதான் போய் சொன்னேன். பெத்த பிள்ளைக்கு நம்ம மேல இல்லாத பாசம் அவன் பெத்த பிள்ளைக்காவது இருக்கே. விஜய், நீ ஸ்கூலுக்கு போப்பா. அதோ பாரு பாரு, காக்கா காக்கா காக்கா. பாத்தியா? ஐயோ, பொம்மைய உடைச்சிட்டியே. ஏமா ராஜலட்சுமி அம்மா, உனக்கு என்ன முதுகலையா கண்ணு? உனக்கு என்ன நெத்தலியா கண்ணு? ஆசையா நான் வாங்கிட்டு வந்த பொம்மைய பாக்க பொறுக்காம உடைச்சிட்டீங்கல்ல. மாமியார் உடைச்சா மண்கலம், மருமா உடைச்சா வெங்கலன்னு பழமொழியே இருக்கடி. ஏன் சும்மா பாட்டி மேல பழிய போறீங்க? உடைச்சது நானு. பந்து விளையாடும் போது உடைஞ்சு போச்சு. வக்கீல் புள்ள, வாய் கூசாம பொய்யாடா சொல்ற? உன் பாட்டிக்காக பொய் சாட்சி சொல்றியா? நீ எங்க பாட்டிய விரட்டியா? என்னடா சொன்ன? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம. ஏமா இதெல்லாம் உன் போதனையா? நான் ஒண்ணு சொல்லலப்பா. பொம்மை துடைக்கும் போது கை தவறு விழுந்து உடைஞ்சு போச்சு. பொம்மையை உடைச்சதும் இல்லாம புள்ள போய் சொல்லும் போது சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிறிய. உனக்கு எவ்வளவு நெஞ்ச ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க? ஏன் இங்க இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல சண்டையை வரவழைக்கிறீங்க? எங்கேயாவது போய் தொலைங்க. பெத்த புள்ள நீ குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது அவங்க எங்க போவாங்க? கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு 3வது மனுஷங்க எதிரில பெத்தவங்களே கேவலமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? யார 3வது மனுஷங்க? இவ என் பொண்டாட்டி. இந்த வீட்டுல சகல உரிமையும் உள்ளவன். நீதான் 3வது மனுஷன். அண்ணா, நீயா இப்படி பேசுற? என்னை விட அப்பா உன்னைத்தான் மலை போல நம்பியிருந்தாரு. எல்லாரும் புள்ளைய வளர்த்த மாதிரியே அப்பா உன்னை வளர்த்தாரு. நீ காப்பாத்துவ, நீதான் உலகம்னு அப்பா உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டாரு. கேவலம் பொண்டாட்டி போதனையில பெத்தவங்களையே எடுத்தறிஞ்சு பேசுறியே, நீயும் ஒரு ஆம்பளையா? என்ன சொன்ன? பெத்தவங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, நீ ஒரு 4 நாளைக்கு வச்சு காப்பாத்தினாதான் தெரியும் இந்த கிழங்களோட பிடுங்கல். 4 நாளைக்கு என்ன, ஆயுஸ் பூரா வச்சு காப்பாத்துவேன். அண்ணா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, பெத்தவங்க மனசு நொந்தா பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்பா அம்மா அருமையே நீ உணர வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு நீயே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ப. அப்படி மனம் தெரிஞ்சு நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இவங்களை இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க விட மாட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்கணுமா? அப்பா அம்மா புறப்படுங்க. தாத்தா போகாதீங்க தாத்தா. பாட்டி போகாதீங்க பாட்டி. அத்தா அவங்கள கூட்டிட்டு போகாதீங்க அத்தா. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுடா. போடா. அம்மா வாங்க வாங்க. தாத்தா தாத்தா போகாதீங்க தாத்தா. பாட்டி போகாதீங்க பாட்டி. இன்னும் நிக்கிறீங்க? வாங்க.
தாத்தா விஜய் விஜய், என்னப்பா நல்லா இருக்கியா? ஓ இன்னைக்கு என் பிறந்த நாள் ஆச்சே, அதான் கோயிலுக்கு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. அர்ச்சனைக்கு வாங்கியாச்சு, உள்ள போலாம் வாங்க. போன இது யாருன்னு தெரியுது இல்ல? நம்ம சுந்தர மகன், உன் மருமக விஜய். ஏப்பா விஜய், இதான் உன் புவனா அத்தை. பெரியவனா வளர்ந்துட்டா. சௌக்கியமா இருக்கியப்பா? போனா வாம்மா, வாமா. வாம்மா. வணக்கம் சார். வணக்கம். அடடே வாங்க 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 சுந்தரம், வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? மகனோட வந்திருக்கீங்க? நான் லா படிச்சு முடிச்சதும் எங்கப்பா என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த மாதிரி இப்ப நீங்க உங்க மகன் விஜயோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, அவனோட எதிர்காலத்துக்கு நீங்க தான் தூண்டுகோலா இருக்கணும். விநாயகம் சுந்தரத்தை என்கிட்ட ஒப்படைச்சார். அந்த சுந்தரம் இன்னைக்கு ஒரு லீடிங் லாயர். என் அப்பாவை போலவே நானும் நல்ல பேர் எடுக்கணும் சார். விஜய் சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு, எழுது. விஜய்க்கு நான் தான் அப்பான்னு உங்க அப்பா பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஓஹோன்னு வரணும். தேங்க்யூ சார்.
கங்க்ராச்சுலேஷன் கலா. கிராண்ட் ரிகர்சல்லையே இவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டியே. காலேஜ் ஆண்டு விழா போட்டியில இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். தேங்க்யூ மேடம். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். ஜீவகாருண்ய தலைவரை எரும மாடு முட்டியது, அதே இடத்தில் செத்தது. இது எரும மாடா அவரா? வாங்க, காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு லேட்டா? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பா. ஸ்பெஷல் கிளாஸ் வந்து காலேஜ்ல இல்ல உங்களா? ஏன்னா வயசு பொண்ணை பெட்டு வச்சுட்டு இருக்குது, அடி வயசுல நெருப்ப கட்டி இருக்கு மாதிரி இருக்குமா? ஏன்பா பயப்படுறீங்க? இந்த நம்ம பேப்பர் பாக்குறது இல்லையா? நீ காலேஜுக்கு போன கமலா காணா, வேலைக்கு போன விமலா காணாமனு என்ன வந்துட்டு இருக்கிறானா? இந்த பாரு, இந்த காதல் கீதல் கன்றாவி இதெல்லாம் கூடாது. உனக்காக முறை மாப்பிள்ள காத்துட்டு இருக்கா, அவன் உண்டாது. ஏன்பா நம்ம கூட சண்டை போட்டு விட்டியா சம்மந்தம் வச்சுக்கிறது? இந்த பாருமா, நீர் அடிச்சு நீர் விலகாதுமா. நம்ம சொந்தம் விட்டு போக கூடாதுமா. உன்னுடைய கல்யாணத்தை வச்சுட்டான் நம்ம சொந்தம் தான் ஒண்ணு சேரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை கெடுத்தாருமா? இந்த வில்லையாடி என்னது இது? கத்தார தலகாரி முறையை இழுத்து மாட்டின மாதிரி இது என்ன ட்ரெஸ்? ஏன்னா இன்னொரு அரை கட்டி கேட்டா நான் வாங்கி தரவா மாட்டேன்னு என்ன கீழே துணியா காணா? இதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அடன் சொல்லி ஆக்கிறாங்க. சொல்ல பேசு மூஞ்சி பாரு, காலில் ஒரு ஏணி வேற. ரொம்ப கெட்டு போச்சு. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கங்க. அடே வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்கம்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரே கூட்டில இருந்த பறவைங்க இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. நீங்க தான் உங்களுக்கு புத்தி சொல்லி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். பல குடும்பத்தோட வழக்குகளை கோர்ட்டுக்கு கொண்டு போற ஒரு வக்கீல் குடும்பமே பிரச்சனைன்னா அது வேடிக்கை தான். அந்த வேடிக்கை எல்லாரும் பாக்குறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விஜய் இங்கதான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். அவனோட முறை பொண்ணு அதான் எங்க பேத்தி கலாவ அவன் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையை உருவாக்கினா அதுவே போதுங்க. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஏன்பா விஜய், இங்கதான் இருக்கிறியா நீ? ஆமா சார். சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன கைமாத்தா கேட்க போற? கேள சார். இந்த எழுத்து வீட்டுல ஒரு பொண்ணு. பொண்ணா? சாரி சார், தெரியாம கேட்டேன் சார். பரவாயில்ல, சும்மா சொல்லு. சார், அந்த மொட்டை மாடியில ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் நின்னுகிட்டே இருக்கு சார்.
நீ அவளை உட்கார சொல்ல வேண்டியது தானே? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி சார் பேசுறது? ஓஹோ, அது நீ போய் அந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் அவ உன்கிட்ட பேச மாட்டான். அந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவளா? அவ உன்கிட்ட பேச மாட்டான்னா பேச மாட்டா. ஏன் சார்? பேச மாட்டான்னா பேச மாட்டா சார். தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற அந்த பொண்ண பேச வராம பண்ணிட்டான். யார் சார் அவன்? உன்னையும் என்னையும் படைச்சவன். பரிதாபமா இருக்குல்ல? ஆமா சார். ஒரு பாசம் வளருது இல்ல? ஆமா சார். எப்பவும் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல? ஆமா சார். சார், அவ ஊமை, பேச மாட்டா. என்னம்மா கலா, காலேஜ்ல இருந்து இப்பதான் வரையா? ஆமாங்க. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்ல வயல்வாங்க குடி வந்திருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குற? எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் உங்க வீட்டு மொட்டை மாடியில பொஸ்கு பொஸ்குன்னு உட்கார்ந்து எழுந்திருக்கிறாரே, யார் அவரு? அவசியம் தெரியணுமா? சும்மா கேட்டேன், எனக்கு என்ன. ஏன் நீயே அவங்கிட்ட பேசிருக்கலாமே? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படிங்க பேசுறது? பாருமா, நீயா அவங்கிட்ட போய் பேசினாலும் அவன் உன்கிட்ட பேச மாட்டான். அவ்வளவு திமிர் பிடிச்சவரா? அவன் உன்கிட்ட பேச மாட்டான்னா பேச மாட்டான். ஏன் சார்? பேச மாட்டாம்மா சார். ஆஜானுபாகுவான உருவத்தை கொடுத்த ஆண்டவன் அவனை பேச வராம பண்ணிட்டாம்மா. பரிதாபமா இருக்குல்ல? ஆமா சார். அவன் மேல ஒரு பாசம் வளருது இல்ல? ஆமா சார். எப்பவும் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல? ஆமா சார். அவன் ஊமை, பேச மாட்டான். போங்க தாத்தா குறும்பு. அப்பா, செட்டு பண்ணுனா விழுந்திருக்கும். என்னப்பா பார்வை அங்க இருக்கு, கைய கால வேற ஆட்டுற? நான் எக்ஸசைஸ் பண்ணதான் வந்தேன் சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில எந்த பொண்ணுமே இல்ல சார். நீ என்கிட்ட பிராக்டிஸுக்கு வரையோ இல்லையோ மொட்டை மாடிக்கு வந்துடுற. தினம் எக்ஸசைஸ் பண்ணு, விட்டுறாத, உடம்பு கெட்டு போயிடும். சரி சார். இந்த ஊமையை நினைச்சிட்டு வந்து நீங்க ஊமை இல்லையா? நீ ஊம்பு இல்லையா? ஆமா, நான் ஊமைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் ஊமைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உங்க சீனியர் லாயர் தான் நீங்க ஊமைன்னு என்கிட்ட சொன்னாரு. அதே சீனியர் லாயர் தான் நீ ஊமைன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆமா, அவர் ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடணும்? அதானே, நம்ம ரெண்டு பேரும் ஏன் அவர் ஏமாத்தணும்? அவர் வரட்டும், பேசிக்கிறேன். அவர் இங்க வர மாட்டாரு, நாம தான் அங்க போகணும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன ஆச்சு உனக்கு? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கு? ஆளுக்கு ஒரு பக்கம் வணக்கங்கிறீங்க, நமஸ்காரங்கிறீங்க. ஆமா, எத்தனை நாளா இந்த விளையாட்டு? விளையாட்டா? உன்னோடவா? இங்க பாத்தியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல? ஆமா தெரியாது. நான் ஊமைன்னு அவகிட்டயும், அவ ஊமைன்னு என்கிட்டயும் ஏன் சார் போய் சொன்னீங்க?
அதுவா, யாரும் இல்லாத நேரத்துல மொட்டை மாடியில நீங்க 2 பேரும் உலாத்தினத பார்த்தேன். பருவ கோளாரா இல்ல ஒருத்தர் நிஜமாவே விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஊம நாடகத்தை தொடங்கி வச்சேன். பேச மாட்டீங்களே? இங்க ஊம மாதிரி நின்னுட்டு எந்த பார்க்ல போய் டூயட் பாட போறீங்களோ? பாட்டி பாட்டி பாட்டி, என்ன மக்களா ஒரு மாதிரியா நெளிர? என்ன விஷயம்? வந்து வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. எங்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? சும்மா சொல்லு. நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். என்னது? ஆமா பாட்டி, நானும் அவரும் ஒருத்தர் விரும்புறோம். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? ஆமா, அவன் எங்க இருக்கா? தெரியாது. அவனுடைய அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? தெரியாது. என்ன குலங்கோத்திரம்னாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு சொல்றதை தவிர வேற என்னதான் அவனுக்கு தெரியும்? அவரை மட்டும்தான் தெரியும். அவரோட நல்ல உள்ளம்தான் தெரியும். பரவாயில்லையே, மனசுக்கு பிடிச்சவன மட்டும்தான் தெரியுங்கிற. மத்தவங்க மாதிரி காரு பணம் பங்களா இருக்கான்னு தரம் பிரிச்சு மனசு பறி கொடுக்கலையே. உன் மனசுக்கு பிடிச்சவன கண்டிப்பா நானும் பாக்கணும். நாளைக்கு அந்த பிள்ளைய இங்க கூட்டிக்கிட்டு வா. சரி பாட்டி. விஜய், விஜய் உள்ள வாப்பா. நீ தேடி வந்த கலா வீடு இதுதான். கலா, இதோ வந்துட்டேம்மா. ஹாய் விஜய், வாங்க. இவங்கதான் எங்க அம்மா. அடிக்கள்ளி, சேர வேண்டிய இடத்துலதான் சேர்ந்திருக்க. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இது யார் தெரியுமா? உங்க மாமா மகன் விஜய். விஜய், இவ யார் தெரியுமா? உங்க அத்தையோட மக கலா. ஒரே மரத்துல கூட இந்த பறவைகளை திசைக்கு ஒரு பக்கமா பிரிச்சு வச்ச புவன அத்தையோட மக நீதானா? பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மாவுக்கே சோறு தண்ணி ஊத்தாத சுந்தரம் மாமாவோட மகன் நீங்க தானா? என்னப்பா இது? நீங்களாவது பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பீங்கன்னு பார்த்தா அதான் நடக்காது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி, இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். பகல்ல உதிக்கிற சூரியன் ராத்திரியில உதிச்சாலும் சரி, உங்களுக்கு கழுத்த நீட்ட நான் தயாரா இல்ல. நீதான் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு வாசப்படி கூட மெச்சிருக்க மாட்டேன். நீங்களும் யாரும் தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டுக்கே உங்களை நான் கூப்பிட்டு மாட்டேன். சரிதான் போடி. சரிதான் போ.
பொண்ணு தனியா வருது, வலை வீசலாமா? அதுவா மாட்டேன்டா, ஓரம் கட்டுது. என்ன அதிலே காணோம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிடா. மரியாதையா போங்க. எங்க நிம்மதியை கெடுக்க. யார் யாருக்கா சாவு வருது, உனக்கு சாவு வந்து தொலைக்க மாட்டேங்குத. என்ன பாக்குற? சட்டி எடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உனக்கு வடிச்சு கொட்டணுமோ? என்ன தாத்தா, இந்த மண்சட்டியை பத்திரமா வச்சுக்க முடியாதா? வீணா போட்டு உடச்சிட்டியே. நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கணும் உங்க அப்பனே கரிச்சு கொட்டிட்டு மண்சட்டியில கால் வைத்து கஞ்சி ஊத்துறான். நீ அந்த மண்சட்டி உடைஞ்சதுக்கு இப்படி கோச்சுக்கிறியப்பா. தப்பா நினைச்சுக்காத தாத்தா, உனக்கு எங்க அப்பா கஞ்சி ஊத்துற இந்த மண்சட்டியே நானும் அவருக்கு கஞ்சி ஊத்தி ஊத்தி போகணும்னு நினைச்சேன். அந்த சட்டி உடஞ்சு போச்சுன்னா வருத்தப்படுறேன். குழந்தைங்க அதை பார்த்து புத்தி வரணும். நீங்க சொன்னீங்களா, ரொம்ப கரெக்ட். ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, சின்ன பிள்ளைங்க நடத்துற இந்த நாடகத்துல எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாங்க. எங்க பொண்ணுக்கு உங்க பிள்ளை மாப்பிள்ளைய அமையறது இல்ல, நாங்க ரொம்ப கௌரவமா நினைக்கிறோம். அக்கீலாத்து சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா சும்மாவா? எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது போதும். கவலையை விடுங்கோ. வர்ற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி நிச்சயத்தை பண்ணிடலாம். 21ஆம் தேதி கல்யாணத்தை
விஜய், என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறப்பா? பெத்தவங்க நாங்க இருக்கிறப்போ யாரையுமே கேட்காம செஞ்சுட்டு வர உன்னால எப்படி முடிஞ்சது? வாழ போறவன் நான், என் மனைவிய, அதான் உங்க மருமகளை நானே தேர்ந்தெடுத்துட்டதுக்கு யாருக்கிட்டப்பா உத்தரவு கேட்கணும்? நீ என்னப்பா சொல்ற? பையன் பெண்ணோட மாலையா கிட்டமா வந்து நிக்கிறான். அப்பா என்னடான்னா இன்னொரு பெண்ணுக்கு நிச்சயம் பேச பாக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குமா? நல்ல இடத்துல சம்பந்தம் பேச வந்தோம். ஊரை பார்க்க தலை நிமிர்ந்து நடந்த என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டானே. நான் ஒண்ணும் புதுசா செய்த இல்லையே. நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே பாதையில தான் நானும் போறேன். நீ 1000 சொன்னாலும் சரி, இவளை இந்த வீட்டு மருமகளை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இதே வார்த்தைய நீங்க இந்த வீட்டுக்கு அப்பாவோட வந்தப்ப தாத்தாவும் பாட்டியும் கேட்டிருந்தா நீங்க இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கவும் முடியாது, நான் உங்க வயிற்றுல பிள்ளையா பிறந்திருக்கவும் முடியாதுமா. விஜய், நீ இந்த பொண்ணோட குடும்பம் நடத்த நான் அனுமதிக்கவே மாட்டேன். உங்ககிட்ட அனுமதி கேட்க வரலப்பா, ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன். திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் என் மனைவிங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அத்தை, நான் யாரோ எவரோ இல்ல, இவரோட சொந்த அத்தை மக. என்னது? ஆமா, உங்க தங்கச்சி பூனாவோட மக நான் தான். ஓஹோ, எப்போ இல்லன்னு போன உறவை புதுப்பிக்கிறாங்களாக்கும். அப்படியே வச்சுக்கோங்களேன். கலா, சமையல் கிட்ட போய் உன் கையால எல்லாருக்கும் காஃபி போட்டுக்கொண்டா. இதோ ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். எவ்வளவு பெரிய இடத்துல விஜய்க்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டோம், இப்படி பண்ணிட்டானே. ஒரு காலத்துல நான் விதைச்சேன், அவன் இப்ப அதை அறுவடை செய்யணும். என்னங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த கலாவும் விஜயனும் சமாதானமாய் ஒண்ணாயிட்டாங்க. அத வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நம்ம பொண்ணு அங்க போயிருக்கா, எங்க அண்ணனும் அண்ணியும் ஒரு மாதிரி ஆச்சே. நம்ம பொண்ணு அங்க போய் என்ன பாடுபட போதோ. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அது ஏன் பொண்ணு. அந்த பொண்ணு அவங்களை என்ன பாடுபடுத்துதுன்னு பாரு. இலங்கைக்கு ஆஞ்சநேயரை தூது அனுப்பிச்ச மாதிரி நம்ம பொண்ணை நான் அங்க அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ராவணம் பட்ட பாடு அந்த பருவத்தமா படுதா இல்லையான்னு நீ பாரு. யாரது? புது வேலைக்காரிய? ஆமாங்க ஜமானிமா. மாசம் மாசம் நிக்காம மழை மழைன்னு வேலையை பாக்கணும். என்ன? சரிங்க ஜமானிமா. பாத்திரம் பண்ணப்பெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, கண்ணாடி மாதிரி தேய்ச்சி வைக்கணும். தண்டச்சோறு கழுவிக்கு இவ்ளோ திமிரா? திமிரு பிடிச்ச கழுத. என்னடி சொன்ன? கைய வாங்கின கைய முடிச்சிருவேன். நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, எஜமானி. மரியாதை அந்த பாத்திரத்தெல்லாம் கிளீனா தொலைக்குவேன். என்ன முறைக்கிற? மண்ணெண்ணெய் தலையில ஊத்தி கொளுத்துருவேன், ஜாகிரதை. துணியெல்லாம் துவைக்கல, அதுக்குள்ள என்ன சோறு? வேலை வெட்டி இல்லாம சாப்பாட்டுக்கு தண்டமா இங்க இருக்க கூடாது. என்னம்மா பாட்டியம்மா முறைச்சு பாக்குறேன், இனிமேதான் இருக்குதம்மா நடத்தி காட்டுறேன். மூஞ்சி மோர கட்டையும் பாரு, சட்டான் தாவம் பாட்டாடி பாரு. என்னம்மா பாட்டியம்மா முறைச்சு பாக்குறேன், இனிமேதான் இருக்குதம்மா நடத்தி காட்டுறேன். பொன்னாரோட தத்துவத்தை உங்கத்த சொல்லலையா? பொன்னாரோட தத்துவத்தை உங்கத்த சொல்லலையா? உங்களாவதுக்கு வாத்தியாரும் சொல்லி தரலையா? நீ ரொம்ப படிச்சு கிழிச்ச பாடி பெருசா சொல்ல வந்துட்ட. என்னம்மா பாட்டியம்மா முறைச்சு பாக்குறேன், இனிமேதான் இருக்குதம்மா நடத்தி காட்டுறேன். அச்சனானோ அத்தனையும் அவிழ்த்து விட்டு புட்ட, என் அம்மா மனச வேறு நீயும் கெடுத்து வச்சு புட்ட. அச்சனானோ அத்தனையும் அவிழ்த்து விட்டு புட்ட, என் அம்மா மனச வேறு நீயும்
சார், நாங்க ரெட்ட பிள்ளைங்க. எல்லாம் எனக்கு தெரியுமே. பணத்தை பத்தி கவலை இல்ல சார். எங்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கிறேன். கூட பிறந்தவன் கூட இருக்கிறவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு கேஸுக்கு வந்திருக்கான். நீங்க என் சார்பில் ஆஜராகணும். யூ ஆர் டூ லேட். உங்க பிரதருக்காக ஏற்கனவே அப்பியர் ஆவறதா ஒத்துக்கிட்டேன். வாதி பிரதிவாதி 2 பேருக்குமே ஒரே வக்கீல் இருக்க முடியுமா? என்ன கேட்டா நீங்க சொத்தை உங்க பிரதர்கிட்டே விட்டு கொடுத்துருங்க. கேஸுக்கு செலவாகிற பணமாவது மிச்சமாகும். ஏன்னா நான் அப்பியர் ஆறனாலே எங்க பக்கம் தான் சாதகமா தீர்ப்பாகும். சரி, நீங்க யோசனை பண்ணுங்க. என்னங்க, அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏன் என்னன்னு மெச மெசன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் கூப்பிடுங்க. சார், கொஞ்சம் வர்றீங்களா? சார், மகன்ல நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். உங்க அப்பா ஏன் எதிரிக்காக ஆஜராக போறாராம்? அது விஷயமா தான் உங்களை நான் கூப்பிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சார்பில் இவ்வளவு நான் ஆஜராக சொல்றேன். இந்தாங்கம்மா ஃபீஸ். கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். சாயந்தரம் கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸோட வந்து பாக்குறேன். வணக்கம்மா, வர்றேன் சார். என்னவோ எவர் சொல்ல பாத்திரக்காரனை கூப்பிட்ட மாதிரி கட்சிக்காரனை கூப்பிட்ட. என்ன கேஸ் என்ன ஏதுன்னு ஒண்ணு தெரிய வேண்டாமா? அப்பாவும் பிள்ளையும் வீட்டுல முட்டிக்கிறது பாடாதுன்னு கோர்ட்லயும் முட்டிக்க சொல்றேன். நீங்க சும்மா இருங்க, இதான் அருமையான சான்ஸ். உங்க அப்பா வாதிக்கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரெட்ட பிள்ளைங்க கேஸ் எப்படி டீல் பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரேன், வாங்க போலாம். இங்க நீதிபதி நான் தான். சைலன்ஸ் சொல்ல வேண்டியது நான். நீ சைலன்ஸ் சொன்னா கோர்ட் அவமதிக்கிறா அர்த்தம். எஸ், ப்ரொசீட். உயில் பிரகாரம் கட்சிக்காரரின் தகப்பனார் தனக்கு சொந்தமான மருந்து கம்பெனியை மட்டும் தன் மூத்த குழந்தைக்கு தான் தெளிவா எழுதி வச்சிருக்கார். அவருக்கு வெளியில சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்னு எதுவும் குழந்தைகள் இல்லையே? இல்ல, ஆனா அவருக்கு பிறந்தது ரெட்ட குழந்தைங்க தான். உயில் எழுதுனது அவருடைய மனைவி தெரியாதா? அந்த ரெட்ட குழந்தைகளில் என் கட்சிக்காரர் தான் முதலில் பிறந்தவர். அதை நிரூபிக்க பெர்த் சர்டிபிகேட் மற்ற ஆதாரங்கள் எல்லாம் கோட்டாரிடம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த சொத்துக்கள் அனைத்தும் என் கட்சிக்காரருக்கு தான் சேர வேண்டும். நோ யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் தான் மூத்தவர், அவருக்கு தான் ப்ராப்பர்ட்டி போய் சேரணும். கேன் யூ ப்ரூவ் இட்? ரெட்டை பிறவியில முதல்ல பிறந்த குழந்தை மூத்தது இல்ல, இது என்னால சயின்டிபிக்கா நிரூபிக்க முடியும். மறுபடியும் நிரூபிக்கணும்னா அந்த அம்மாவுக்கு 10 மாதம் ஆகணுமேம்மா. இது கோர்ட், நீங்க ஜட்ஜ், அத மறந்துடாதீங்க. இத ஒரு கருப்பைன்னு வச்சுக்குவோம். இருமா, நான் அங்கேயே வர்றேன். அப்பா இத பிடிங்க. கொண்டா. இது என்ன கலர்? சிகப்பு. இதுதான் முதல் குழந்தை, இது இரண்டாவது குழந்தை. அப்பா இப்ப தலைகீழா பிடிங்க. அடே அடே, முதல்ல போட்ட சிகப்பு குழந்தை இரண்டாவதா இருக்குது, இரண்டாவதா போட்ட குழந்தை முன்னாடி இருக்குது. இதே மாதிரி கரு உருவாகிறப்போ எந்த குழந்தை முதலில் உருவாகுதோ அதுதான் இரண்டாவதாக பிறக்கும். இரண்டாவதாக உருவாகிற குழந்தை முதலில் பிறக்கும். எனவே இரட்டை குழந்தையில் மாத்திரம் முதலில் பிறப்பது மூத்தது அல்ல. Please note this point. மாப்பிள, நாளை கோர்ட்ல பிச்சு உதறிடணும். போகும்போது சும்மா போகாதீங்க, இதையும் கொண்டுட்டு போங்க. அங்க போய் கோலி ஆடாதீங்க. இங்க கலா செஞ்சு காமிச்ச மாதிரி ஜட்ஜி முன்னாடி செஞ்சு காமிங்க. வெற்றி நிச்சயம். இது பத்திரம். வீடே கதின்னு கிடந்தா எப்படி? உன் பையன் ஓஹோன்னு முன்னுக்கு வரான். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நாளைக்கு நம்ம கதி என்ன ஆகுறது? அம்மா, அவரே பிராக்டிஸ் இல்லாம நொந்து போயிருக்காரு. நீ வேற ஏமா ஒரு காதுபட கத்தி பேசுற? அது சரி, உட்கார வச்சு சோறு படாதடி. முதல்ல வேலைக்கு போக சொல்லு. ஊர் உலகத்துல பேப்பர் படிச்சா எத்தனை குத்தம் நடக்குது. நமக்கு ஒரு கட்சிக்காரன் கூட கிடைக்க மாட்டாங்க. வணக்கம். வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன இந்த பக்கமே காணமே? உட்காருங்க. டாக்டரையும் வக்கீலையும் காரணம் இல்லாம பார்க்க முடியுமா? ஒரு கேஸ், அது விஷயமா தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பையன் பிராக்டிஸ் பிச்சு உதறாப்புல இருக்கு. ரொம்ப கெட்டிக்கார சார் நீங்க. பொதுவா டாக்டரும் வக்கீலும் தனக்கு பிறகு பிராக்டிஸ
தன்னுடைய வாரிசுங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்க பையன் உங்களை கேட்காமலேயே உங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டான் போல இருக்கு. சரி, அப்பா ஜெயிச்சானா பிள்ளை ஜெயிச்சானா வருமானம் வெளியே போகலையே. உங்க பையனை என் கேஸுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். மேல இருக்க நீங்களே போய் வீட்லயும் அப்பா கீழே பையன் மேலையா? வெரி குட் வெரி குட். ஐயோ ஏண்டி, சாவி கொத்து ஓ இடுப்புல இருக்கும்போது இவ கைக்கு எப்படி வந்துச்சு? இது அந்த சாவியோட ஆவி. எங்க மாமியார் அவங்க மாமியார் கிட்ட நீலி கண்ணீர் வடிச்சு நாடகம் ஆடி வாங்கினாங்க. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதே, அதனால டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணிட்டேன். எப்படி? ஏண்டி, தெரியவங்களுக்கு தெரியாம மாத்து சாவியா போடுற? நீங்க என்ன கேக்குறீங்களா? இத்தனை நாள் உங்க மகளுக்கு சாவி கொடுத்தீங்களே, இந்த வீட்டுல ஆம்பளைங்களே பும்பும் மாடு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி மாமா அத்தை கிட்ட ஆடினாரு, அவன் மகன் என்கிட்ட. என்னங்க இத பாருங்க, இதெல்லாம் மாடி பீரோல கொண்டு போய் வைங்க. இனிமே இங்க ஒரு பைசா கூட வைக்க கூடாது. ஏன் கொண்டு போற? என்னவோ உங்க பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீதனம் தட்டுக்கட்ட மாதிரி இல்ல பேசுறீங்க. கிழவி, நீயே தண்டச்சோறு இல்ல பேச்சு பேச்சு. பாத்தியாடி, உன் மகன் அவளோட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் போடுறான். ஆமா. ஹலோ, வக்கீல் சாரா? ஆமா ஆமா, அட்வொகேட் சுந்தரம் பேசுறேன். சாரி சார், நீங்க இல்ல, வக்கீல் விஜய் கூப்பிடுறீங்களா? ஹலோ, நான் தான் மிஸ்ஸஸ் விஜய் பேசுறேன். அப்படியா? ஓகே, வந்தா சொல்லிடுறேன். முதல்ல போனை இங்க இருந்து மேல மாத்தணும், இல்ல நாம இடத்த மாத்தணும். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நமக்கு வர போன் எல்லாம் யார் யாரோ பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க கேட்ட கேட்டுட்டு வெட்ல பாக்க வேற ஒரு கேடா. சீக்கிரம் போய் பாத்திரத்துல கலக்குங்க. விஜய், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அப்படியா? ஆமாப்பா, நீ படிச்சு பட்டம் வாங்கினதும் காஞ்சிபுரத்துக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப புறப்பட்டு போனா சாயந்தரமே திரும்பி வந்துடலாம். தாராளமா போயிட்டு வரலாமே. காஞ்சிபுரம் போறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னவா என்கிட்ட கேக்குறீங்க? என் செலவுக்கு நான் கலா கிட்ட தானே கேக்குறேன். கலா, செலவுக்கு பணம் வேணுமா? நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வேண்டுதலை நிறைவேற்றினாதான் வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும். காமாட்சி அம்மன் கோயில் அடுத்த தெருவுல இல்ல, காஞ்சிபுரத்துல இருக்கு. இருக்கட்டுமே, கோவிலுக்கு நடந்தே போனா அந்த காமாட்சி அம்மனே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி. சாந்தி, இன்னையா நிக்கிறேன்? வழி செலவுக்கு பணம் கேட்டா நடந்து போறதுக்கு வழியை சொல்றான் பாத்தீங்களா? காத்து இப்ப திசை மாதிரி வீசு பாப்பா. இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு ஜாமீனுக்கு கோர்ட்ல கட்ட வேண்டிய பணம். இங்கே இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா நான் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது இதை கொண்டு வந்துருங்களேன். ஓகே, பாத்துங்களா? சரி. சாந்தி, சாந்தி, வந்துட்டுங்க. இத பத்திரமா பீரோல கொண்டு போய் வை. என்ன, நாளை கோர்ட்ல கட்டணும். சரிங்க. சாந்தி, சாந்தி, என்னங்க? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா, கோர்ட்டுக்கு போகணும். சரிங்க. பீரோ சாவியை காணோம். ஐயோ, பணப்பெட்டி காணுமே. நகைப்பெட்டி வர திறந்திருக்கு. அம்மாவையும் காணோம். ஒருவேளை என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன? நீங்க கொடுத்த பணத்தை பீரோல வச்ச பணத்தை காணுங்க. பணத்தை காணுமா? ஆமாங்க, எங்க அம்மாவையும் காணுங்க. நான் கோர்ட்ல கட்டி ஆகணுமே, இல்லன்னா என் மானமே போயிடுமே. நான் வேணா விஜய் கிட்ட விஷயத்த சொல்லி கேட்டு பாக்குறேங்க.
எங்கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் அவங்க அருமை அம்மா வேலை தானே ஆச்சு. பணத்தை கட்டலனா மானமே போயிடுமா? என் புருஷன் இக்கட்டான நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கிறப்போ என் புள்ள உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இதே கேள்வியை நீங்க உங்களே கேட்டுக்கங்க. உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்க மாமியார் மாமனார் என்ன பாடுபடுத்தினீங்க? நீங்க மருமகளா இருந்து செஞ்சதை விடவா நான் பெருசா செஞ்சுட்டேன்? சொல்லி காட்டுறியா? சொன்னாதான் உங்களுக்கு புரியாதே, அதான் செஞ்சு காட்டுறேன். என்னங்க அங்க பாருங்க. அண்ணியோட அம்மா நம்மளை பார்த்து ஏன் இப்படி ஓடுறாங்க? ஆமா, பொட்டியை வேற மறைச்சிட்டு போறாங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. வா. திருட்டு போயிடுச்சா இல்ல திருடிட்டீங்களா? உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல உங்களை சந்தி சிரிக்க வச்சிருவேன். இங்க பாருங்க, இந்த வீட்டை அடகு வச்சாவது உங்க பணத்தை நான் காட்டுறேன். அது எப்படி முடியும்? யார்கிட்ட யார் இடமான வைக்கிறது? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, எங்க தாத்தாவோட வீடு. மிஸ்டர் சுந்தரம், என் பணத்துக்கு நீங்க தான் ஜவாப்தாரி. இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டல, உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. பாப்பா சுந்தரம், வாமா. வாப்பா வா, உள்ள வாங்க. கண்ணுல தூசி விழுந்து உறுத்தினா கைவிரல் நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் பந்த பாசமும். பெத்தவங்க மனசு பிள்ளையோட கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இது நம்ம வீட்டினுடைய பத்திரம். உன் கஷ்டத்துக்கு உதவலைன்னா அப்புறம் இது எதுக்கு? இந்தாப்பா, இது எடுத்துக்க. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. எழுந்திருப்பா, எழுந்து. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாமனார் மாமியார கொடுமைப்படுத்தினா நம்ம மருமக நம்ம மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்துவாங்கிற உண்மையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. மாமா, அத்தை, உங்களை தாத்தா பாட்டி கூட சேர்க்கத்தான் நாங்க இப்படி மரியாதை இல்லாம டீஸ் பண்ணி நடந்துட்டோம். உண்மையிலேயே உங்களை கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க. நான் போய் உடனே உங்க கட்சிக்காரர் ஜாமீன் பணத்தை கட்டிட்டு வரேன்ப்பா. வாடி வாடி. மச்சான், நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? இது உங்க பொட்டிதான். ஆனா நான் தெரியல. வர்ற வழியில உங்க மாமியார பார்த்தோம். அவங்க எங்களை பார்த்ததும் வெறுண்டு ஓடுனாங்க. நாங்க விரட்டி புடிச்சா உண்மை தெரிஞ்சது. இப்போ உங்க மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க பாக்கணும்னா போய் கம்பிக்கு வெளியே நின்னு பாத்துட்டு வாங்க. மச்சான், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம தாய் தகப்பனை நாம எப்படி நடத்தணுமோ அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைங்க நம்மள நடத்தும். தெய்வத்தை கும்புறதுல கிடைக்கிற புண்ணியத்தை விட தாய் தகப்பனுக்கு பணிவிட செய்யறதுல கிடைக்கிற புண்ணியத்துக்கு அளவே கிடையாது. இத நான் சொல்லல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு. மாதா பிதாவை முதல்ல சொல்லி தெய்வத்தை நாலாவதா சொன்னாங்க. இப்பவாது புரியுதா? பொம்பளை பிள்ளைங்களும் தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய தகுதி உள்ளவங்க தான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஆண் குழந்தை இல்லையேன்னு கவலையே பட மாட்டேன். இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவேன். என்ன இது இவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். நீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி அவங்களே வர சொல்லுங்க.